Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பன்னீர் செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு அதிகமான பொருள் எதுவும் தேவையில்லைங்க. பால், லெமன் இருந்தா போதும். நம்ம சூப்பரா பன்னீர் வீட்லயே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. 2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கணும். பாருங்க, பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. அளவு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமன் போதுங்க. இப்போ நான் 2 லிட்டர் பால் எடுக்கிறதுனால 2 லெமன் எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை. பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பாருங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஒரே டைமில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பன்னீர் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பன்னீர் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் சேர்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். பன்னீர் நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டிலே செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. அதோட சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிறதுல தாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பன்னீரில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம், பன்னீர் டிக்கா, பன்னீர் 65, சில்லி பன்னீர், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் அது எல்லாமே. இப்போ பாருங்கள், லெமன் விட்டதுக்கப்புறமா அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு தனியாக பால், அந்த திரிஞ்ச பால் தனியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டிக்குவோம். அடியில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அந்த தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நம்ம வடிகட்ட போகிறோம். அந்த தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாங்க. அது நிறைய சூப் ரெசிபிஸ் அதில் பண்ணலாம். அப்புறம் குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை. நீங்கள் எல்லா சத்துக்களும் அந்த தண்ணியிலே இருக்குங்க. எனக்கு வந்து பால் மாதிரியே அந்த தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கு. ஒரு பால் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில், அதாவது பியோர் கலரில் அந்த தண்ணி கலர்லேயே உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ஓவர் தண்ணி கிடச்சிருக்குங்க. அந்த பால் திரிஞ்சது போக மீதி வந்திருக்க தண்ணி. ஸோ அது சேகரித்து எதுக்குமே யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் அதை ஆற விட்டுட்டு செடிங்களுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நம்ம நார்மல் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த லெமன் புளிப்பும் லெமன் டேஸ்ட்டும் அந்த பன்னீரில் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, தண்ணி எல்லாமே சுத்தமாக கீழே வடிகட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் இருக்கிறத நம்ம அந்த துணியில் நம்மளால் பிழிய முடிகிற அளவுக்கு புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெயிட் வச்சிடலாம். எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வருதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா திக்காக உதிர்ந்து போகாமல் இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ வெயிட் வச்சிடலாங்க. மேலே ஒரு ஷேப், ஓரளவுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப், அந்தளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு ஷேப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு, அதாவது சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு மேலே வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பன்னீர் தயாராகிடுங்க. உங்களால் இன்னும் நல்லா வெயிட் வைக்க முடியும் அப்படின்னா வெயிட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நான் 2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த முக்கியமான விஷயங்க, இந்த வடிகட்டிலே நீங்கள் வச்சுருங்க. அப்போது நீங்கள் வெயிட் வச்சதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியில் போகும். அதனால் நீங்கள் இந்த வடிகட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. பாருங்கள், பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் நீங்கள் இந்த பன்னீரை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில்.
பன்னீர் ரெசிபிஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வயதினர்களுக்கும், முக்கியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. பன்னீர் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ ஸ்பான்ச்சியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன்னீர் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பன்னீரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருங்க. பன்னீர் ரெசிபிஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.